Hi, hello everyone. This is your Deepan. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோல்டன் ரைஸ் அண்ட் டிரான்ஜெனிக் பிளான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த கான்செப்ட்டுக்கு போகிற முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நான் அப்டேட் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும் போது யூ ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் த கான்செப்ட் அண்ட் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ் வெல் அஸ் ரெப்ரசன்டிங் த கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் நோ நீட் டு மெமரைஸ் தோஸ் வேர்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த புக். ஓகேவா? அதனால் வேர்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், கான்செப்டை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்கள். இது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகுது. அண்ட் மோர் ஓவர் இது 360 டிகிரிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு டாப்பிக்கு ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்கள் அந்த மாதிரி ஃபுல் அனலைசேஷன் வந்து பண்ணிங்கன்னா யூ கேன் ராக் இன் த நீட் எக்ஸாம். சிம்பிள். இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம். விச் பாக்டீரியா அண்ட் இட்ஸ் ஜீன் வாஸ் யூட்டிலைஸ்ட் இன் த சிந்தசிஸ் ஆஃப் கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஈகோலை, எர்வினியா, அக்ரோபாக்டீரியம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்ட் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து வேகமாக பார்த்துடலாம். ஸோ கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, சிம்பிள். நார்மலாக ரைஸில் வந்து நார்மல் ரைஸு அதில் வந்து விட்டமின் ஏவை ப்ரொடக்ஷன் பண்ண வைக்கிறது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி வந்து சஃபரிங் ஃப்ரம் பிளைண்ட்னஸ், நைட் பிளைண்ட்னஸ். இந்த டிசீஸ் எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது விட்டமின் ஏ வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ அந்த விட்டமின் ஏவை நம்ம இப்போ ரைஸ்லேயே வந்து, ஏன்னா ரைஸ் தானே அதிகமாக சாப்பிட்றாங்க, ஸோ அந்த ஸ்டேபிள் ஃபுட்டுலேயே வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம், நைட் பிளைண்ட்னஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அப்போ தான் என்னென்னா 2 விஷயம் அதில் பார்க்குறாங்க. ஒன்று டேஃபடில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு, இன்னொன்று வந்து ஒரு பாக்டீரியா, எர்வினியா அப்படிங்கிற ஒரு சாயில் பாக்டீரியா. இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஜெரானில் டைபாஸ்பேட்னு சொல்லிட்டு பிளான்ட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட், அது எண்டோஸ்போமில் எப்பொழுதும் வர்றது தான். அதுலேருந்து தான் அந்த ஃபைட்டோயின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து சிந்தசைஸ் பண்ணணும், அந்த பாத்வேவை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு என்ன ஜீன் தேவை, என்ன என்சைம் தேவைன்னா ஃபைட்டோயின் சிந்தேஸ் அப்படிங்கக்கூடிய, சிந்தேஸ்னால் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஃபைட்டோயினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைம் பேர் ஃபைட்டோயின் சிந்தேஸ். இந்த என்சைம் வந்து தேவை. அந்த என்சைம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடும் போது டேஃபடில் ஜீனில் இருக்குது. ஸோ டேஃபடில் ஜீன் தட் கோட்ஸ் ஃபார் த என்சைம் ஃபைட்டோயின் சிந்தேஸ். இந்த ஃபைட்டோயின் சிந்தேஸ் கோட் பண்ணக்கூடிய ஜீன் டேஃபடிலில் இருக்குது, அதை நம்ம எடுக்கிறோம். அப்புறம் ஒரு பாக்டீரியா சொன்னோம் இல்லையா, எர்வினியா சாயில் பாக்டீரியம். அந்த எர்வினியா சாயில் பாக்டீரியமில் 2 இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்சைம் இருக்குது. இந்த ஃபைட்டோயின்லேருந்து அடுத்தது என்ன வரணும் ஃபார்மேஷன்னா லைகோபின். ஏன்னா லைகோபின்லேருந்து தான் பீட்டா கரோட்டின் அப்படிங்கக்கூடிய விட்டமின் ஏவோடைய ப்ரிக்கர்சர் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ ஃபைட்டோயின்லேருந்து நமக்கு லைகோபின் சிந்தசிஸ் ஆகணும்னா அது எர்வினியா பாக்டீரியாவோட என்சைம் ஃபைட்டோயின் டீசாச்சுரேஸோ, இன்னொன்று கரோட்டின் டீசாச்சுரேஸ் அப்படிங்கிற என்சைமை கோட் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் தேவை. அதை யார்கிட்ட இருக்குன்னா எர்வினியா பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியாலேருந்து இந்த என்சைமை கோட் பண்ணக்கூடிய ஜீன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து CRT1 ஜீன் அப்படின்னு பேர். இந்த டேஃபடில் ஜீன் பேர் பி ஃபைட்டோயின் SY சிந்தேஸ்க்கு. ஸோ PSY ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தான் வந்து ஃபைட்டோயின்லேருந்து லைகோபின் வந்து ஃபைட்டோயின் டீசாச்சுரேஸ், கரோட்டின் டீசாச்சுரேஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு, அண்ட் தென் இந்த லைகோபின்லேருந்து பீட்டா கரோட்டின் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு லைகோபின் சைக்ளேஸ் தேவைப்படுது. இந்த என்சைம் அது வந்து டேஃபடில் ஜீன்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணாங்க. நவ் இட் வாஸ் ப்ரூவ்டு தட் எண்டோஸ்போம் ஆஃப் ரைஸ்லேயே வந்து நமக்கு தேவையான லைகோபின் சைக்ளேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது இப்போதைக்கு தேவை கிடையாது. ஒரு ஜீன் ஃபைட்டோயின் சிந்தேஸ், டேஃபடில், எர்வினியா பாக்டீரியம்லேருந்து CRT1 ஜீன் தட் கோட் ஃபார் ஃபைட்டோயின் டீசாச்சுரேஸ் அண்ட் கரோட்டின் டீசாச்சுரேஸ். ஸோ அதன் மூலமாக ஃபைட்டோயின் ஆஸ் வெல் அஸ் லைகோபின் வந்து ஜெரானில் டைபாஸ்பேட் எண்டோஸ்போம் ஆஃப் ரைஸ்லேருந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட், அதுலேருந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்க முடியும். அட்லாஸ்ட் வி கேன் கெட் த பீட்டா கரோட்டின் ஃப்ரம் லைகோபின். இந்த பீட்டா கரோட்டின் அப்படிங்கிறது என்னென்னா விட்டமின் ஏவோட ப்ரிக்கர்சர். அல்டிமேட்டில் விட்டமின் ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும் ரைஸில். சரி சார், இப்போ இந்த டேஃபடிலில் அந்த ஜீன் இருக்குது, அந்த என்சைம் கோட் பண்ணக்கூடியது. எர்வினியா பாக்டீரியாவில் அந்த ஜீன் இருக்குது, நம்ம இந்த ஃபைட்டோயின் டீசாச்சுரேஸ். இது எப்படி நம்ம எடுத்துகிட்டு வர்றது இந்த ரைஸில்? அதுக்கு தான் டிரான்ஜெனிக் டெக்னாலஜி. இந்த டிரான்ஜெனிக் டெக்னாலஜியில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிஷியன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சூப்பரான
ஒரு பாக்டீரியம் யூஸ் பண்ணுறோம். அந்த பாக்டீரியம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த PSY ஜீன் ஃபைட்டோயின் டி சிந்தேஸ் ஃப்ரம் டேஃபடில்ஸ் அதுலேருந்து எடுத்துக்கிறோம். அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது லைகோபின் சைக்ளேஸும் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எர்வீனியா பாக்டீரியாலேருந்து CRT1 ஜீன் தட் கேன் கோட் ஃபார் ஃபைட்டோயின் டீசாச்சுரேஸ். ஸோ இதுதான் அந்த பாக்டீரியாவோட மைக்ரோஸ்கோபிக் பிக்சர். இப்போ இந்த ஜீனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐ பிளாஸ்மிட் ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிஷியன்ஸ் பிளான்ட்டில் நம்ம ஒரு டிரான்ஜெனிக் பண்ணணும் அப்படின்னாலே டிஐ பிளாஸ்மிட் யூஸ் பண்ணுவோம் வெக்டார். இந்த டிஐ பிளாஸ்மிட்டில் ஒரு முக்கியமான ஒரு பவர் இருக்குது. அதுக்கிட்ட என்ன ஜீனை இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த ஜீனை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணி விட்ரும், எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சிடும். ஸோ தட் இஸ் த வெரி குட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிஐ பிளாஸ்மிட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிஐ பிளாஸ்மிட்டில் நம்ம பாக்டீரியாவோட ஜீன் டேஃபடிலோட ஜீன் ரெண்டுத்தையும் இன்சர்ட் பண்ணுறோம், டிஐ பிளாஸ்மிட்டை ரெடி பண்ணுறோம். அதை ஒரு பாக்டீரியா ஆக்ரோபாக்டீரியம்குள்ளே வச்சு கல்ச்சர் பண்ணுறோம். ஆக்ரோபாக்டீரியம் என்ன ஆகும், ஈஸியாக மல்டிப்ளை ஆகும் இல்லையா. ஸோ கல்ச்சர் பண்ண பிறகு இந்த ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிஷியன்ஸ் அலாங் வித் டிஐ பிளாஸ்மிட் விச் போசஸ் த ஜீன் ஃப்ரம் டேஃபடில்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாக்டீரியா அதை வந்து இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறோம் ரைஸை. ரைஸோட சீட்ஸை எண்டோஸ்போமா வந்து சீடை வந்து இன்ஃபெக்ட் பண்ண வச்சோம்னா அல்டிமேட்லி த எம்ப்ரியோ ஆஃப் த சீட் எம்ப்ரியோ ஆஃப் த ரைஸ் வந்து possess the property of those genes. அப்போ அல்டிமேட்டாக அதில் வந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆக போகுது, ஃபைட்டோயின் லைகோபின் பீட்டா கேரோட்டின் ப்ரொடியூஸ் ஆக போகுது. திஸ் இஸ் ஹவு த ஆக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரைஸை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டமின் ஏ பீட்டா கேரோட்டின் ப்ரிகாசர் தட் இஸ் விட்டமின் ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதனால் ரைஸ் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லோவாக மாறிடுச்சுன்னா அதான் கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸே என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கேன் கண்ட்ரோல் த சைல்ட்ஹுட் பிளைண்ட்னஸ் செரோப்தால்மியா விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் தான் விட்டமின் ஏ இருக்குல்ல, இருக்கும்போது அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிடணும்ல. திஸ் இஸ் ஹவ். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். ஈகோலை எர்வீனியா பாக்டீரியா ஆக்ரோபாக்டீரியம். ஸோ ஆக்ரோபாக்டீரியம்லேருந்து டிஐ பிளாஸ்மிட்டில் தான் நம்ம வந்து பாக்டீரியா ஆஸ் வெல் அஸ் டேஃபடில்ஸோட ஜீன்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா. டேஃபடில் ஆஸ் வெல் அஸ் எர்வீனியா பாக்டீரியா சாயில் பாக்டீரியம் அதனுடைய ஜீன்ஸை இன்சர்ட் பண்ணி தான் அனுப்புகிறோம். அப்போ இதுவும் இருக்குது, எர்வீனியா பாக்டீரியாவோட ஜீனும் இருக்குது, phytoin desaturase, carotene desaturase. So both of the bacteria and its gene was utilized in the synthesis of golden rice. Both 2 and 3. Next question. Which plant gene was inserted into the TI plasmid for the production of golden rice? சரி, நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கோட் பண்ணுங்கள். LYC gene from soybean. ஸோ சோயாபீன் சீன்லே கிடையாது, ரைட்டு. டேஃபடில்ஸ் PSY gene, that is P for phytoin, SY for synthase, that is the right one. Phytoin synthase gene from the daffodils அதை தான் நம்ம வந்து டிஐ பிளாஸ்மிடோட சேர்க்குறோம். இன்னொன்று வந்து எர்வீனியா பாக்டீரியாவுடைய CRT1 gene. நெக்ஸ்ட் கொஷின். A transgenic food crop which may help. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸு. நான் இந்த தடவை நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் பாத்வேல இந்த என்சைம் ப்ரொடக்ஷனில் ஏதாவது ஒரு ஜீனு, இந்த ஜீன் இந்த எந்த இதுலேருந்து எடுக்கணும், டேஃபடில்லா பாக்டீரியாவா, அல்லது இந்த மெட்டபாலிக் பாத்வேல ஃபைட்டோயின்லேருந்து லைகோபின் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு என்ன என்சைம் தேவைப்படும் அதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஐடியா. லெட் அஸ் see. அதுலேருந்து கேட்டால் நீங்கள் வந்து நிச்சயமாக ராக் பண்ணிடணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை. A transgenic food crop which may help in solving the problem of night blindness in developing country is. So simple, the golden rice. ஏன்னா கோல்டன் ரைஸில் தான் விட்டமின் ஏ இருக்குது. விட்டமின் ஏவோட டிஃபிஷியன்சி தான் நைட் பிளைண்ட்னஸ். நெக்ஸ்ட் கொஷின். கோல்டன் ரைஸ் is a genetically modified crop where incorporated gene is meant for biosynthesis of. ஸோ இது எதுக்காக உள்ளது பயோசிந்தசிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் திங், விட்டமின் ஏ. இது 2015. நெக்ஸ்ட் கொஷின். Consumption of which of the following food can prevent the kind of blindness associated with vitamin A deficiency? So vitamin A deficiency na golden rice which possess high rich content of vitamin A, அப்போ அது வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியை கண்ட்ரோல் பண்ணும். இது 2012 கேட்டிருக்காங்க. அண்ட் இம்ப்ரூவ்டு வெரைட்டி ஆஃப் டிரான்ஜெனிக் பாஸ்மதி ரைஸ். ஒன்றே பாஸ்மதி ரைஸ்னு நம்ம கோல்டன் ரைஸ் இல்லையேன்னு நினச்சிடாதீங்க, அதை தான் கேட்குறாங்க.
டிரான்ஜெனிக் ரைஸ்னாலும் இந்த கோல்டன் ரைஸ் தான் மீன் பண்ணும். ஸோ பாஸ்மதிங்கிறது ரைஸில் ஒரு வெரைட்டி. நம்மளுக்கு என்ன பண்ணோம், ரிச் இன் விட்டமின் ஏ எதில் இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில். ஸோ கிவ்ஸ் ஹை yield அண்ட் ரிச் இன் விட்டமின் ஏ, தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். Transgenic plants are the ones that are generated by introducing the foreign DNA into a cell and regenerating a plant from that cell. Okay, this is the idea. Produced from protoplasm fusion, artificial medium, hybridization. ஹைப்ரிடைசேஷன்லாம் கிடையாது. ஃபாரின் டிஎன்ஏ டிஐ பிளாஸ்மிடை விட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டிடிஎன்ஏ இன்டு த பிளான்ட் இன்வால்வ்ஸ் சிம்பிள். டிடிஎன்ஏ வந்து தட் பொசஸ் த ஜீன் ஃப்ரம் daffodils அண்ட் as well சாயில் பாக்டீரியம் எர்வினியா. ஸோ அந்த ஜீன்ஸை எடுத்துகிட்டு போய் டிஐ பிளாஸ்மிடோட ஜாயின் பண்ணி ஆக்ரோபாக்டீரியம் அதுக்குள்ளே விட்றோம். ஆக்ரோபாக்டீரியம் நிறைய கல்ச்சர் பண்ணுறோம், அப்புறம் பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறோம். சிம்பிள். த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இன்ஃபெக்ஷன் ஆஃப் த பிளான்ட் பை ஆக்ரோபாக்டீரியம் tumefaciens. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் ஆல்டரிங் பிஹெச் அதெல்லாம் சும்மா உடாஸ் உங்களுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். சம் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் பிடி கார்டன். பிடி கார்டனோடது ஒன்றும் இல்லை, இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸு. பிகாஸ் பிடி கார்டனில் பொறுத்த வரைக்கும் கிரைஜின்ஸ் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிறது தான் பிடி, தட் இஸ் ஏ பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஜீனை இந்த க்ராப்பில் எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சுருவாங்க. எஸ்பெஷலி காட்டனில் வந்து இன்செக்டோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து அந்த காட்டன் க்ராப்பை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் கொண்ட இன்செக்டை வந்து ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டியை ஏற்படுத்துறதுக்காக இதில் இன்செக்டை கொல்லக்கூடிய ஒரு டெல்டா எண்டோடாக்சின் அப்படிங்கிற டாக்ஸினை கோட் பண்ணக்கூடிய ஜீனை கிரைஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அதை பாக்டீரியாலேருந்து எடுத்து பேசிலஸ்லேருந்து எடுத்து நம்ம டேரெக்டாக காட்டனில் எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சுருவோம் யூஸிங் டிஐ பிளாஸ்மிட் ஃப்ரம் ஆக்ரோபாக்டீரியம் tumefaciens. ஆஸ் எ ரிசல்ட் இந்த டெல்டா எண்டோடாக்சின் வந்து என்ன ஆகும்னா இன்ஆக்டிவாக இருக்கும் ஃபஸ்ட்டு புரோட்டோடாக்சினை. அந்த இன்செக்ட் விழுங்கின அப்புறம் இது ஆக்டிவ் ஆகிடும். எந்தெந்த இன்செக்ட்ஸ் எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபிடோப்டரான், கோலியோப்டரான் அண்ட் ஆல்சோ டிப்டரான், தட் இஸ் டொபாக்கோ பட்வார்ம், ஆர்மிவார்ம், பீட்டல்ஸ், ஃப்ளைஸ் அண்ட் மொஸ்கிட்டோஸ். ஸோ ஆக்டிவ் டெல்டா எண்டோடாக்சின் என்ன பண்ணுன்னா மிட்கட்டை வந்து காலி பண்ணிடும் இன்செக்டில். அதில் ஓட்டையை ஏற்படுத்தி செல் ஸ்வெல்லிங் ஆஸ் வெல் அஸ் லைசிஸை வந்து ஏற்படுத்தும். டெத் ஆஃப் த இன்செக்ட்ஸ், அதனுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இருக்கு இல்லையா, மிட்கட் ஃபுல்லாக காலி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு த இன்ஃபெக்ஷன் ஹேப்பன்ஸ். அப்போ அல்டிமேட்டாக இது என்னென்னா ஹை yield production of toxic protein crystals which can kill the diphtheria insects. This is the answer for this question. See you in next video. Thank you.